விளையாட்டுல எப்படி இருக்கு? ஏதோ சமாளிக்கிறோம். விலைவாசி அதிகமாக தாங்க இருக்கு. எனக்கு நாங்கள் வண்டி எடுக்கும்போது 70 ரூபா வித்த கேஸ் 90 ரூபா 50 காசு விற்கிது. கஷ்டமா தான் இருக்கு. வித்தாச்சு விற்கலன்னா பழத்தை வாரி போட்டு வீட்டுக்கு தான் போகணும். அது மாதிரி இருக்குது எங்க நிலைமை. இப்படி இருந்தால் எப்படி மக்களை வாழ முடியும்? அதனால புது கவர்மெண்ட் எதனா வந்தால் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குது. பொறாம ஆயிடுது. அதுக்கும் டாக்டர் கிட்ட எல்லாம் போகணுமே. பேஷண்ட் இருக்காங்க வீட்டில். சமாளிக்க முடியலப்பா. விலைவாசி ஏறி போச்சு. இன்னும் ஜனங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஏழைங்க தான் கஷ்டம். 20,000 இருந்தாலும் குடும்பமே பண்ண முடியும், இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுல கொடுத்து அதுல வாங்குற மாதிரி இருக்கு. முடியல ரன் பண்ணிட்டு தான் இருக்கோம். விற்கிற விலைவாசியில ஒரு நாளைக்கு 200 ரூபாய் இருந்தா குடும்பம் பண்ண முடியல. ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு மேல செலவாகுது. நாங்க பண்ற வியாபாரத்துக்கு அதுலயே எங்களுக்கு ஒரு நாளைக்கு சமாளிக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. விற்கிற விலைவாசியில ஒரு நாளைக்கு 200 ரூபாய் இருந்தா குடும்பம் பண்ண முடியல. ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு மேல செலவாகுது. நாங்க பண்ற வியாபாரத்துக்கு அதுலயே எங்களுக்கு ஒரு நாளைக்கு சமாளிக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. வித்தாச்சு விற்கலன்னா பழத்தை வாரி போட்டு வீட்டுக்கு தான் போகணும். அது மாதிரி இருக்குது எங்க நிலைமை. என்ன பண்றது? விலைவாசி பயங்கரமா இருக்குது. நீ கொளுத்த போய் போனால் 200 ரூபா, தோப்பு போய் 200 ரூபா, கோல்டு போய் 200 ரூபா. நீ கேரட் வேணாலும் 1 கிலோ 100 ரூபான்றான், பீன்ஸ் வேணாலும் 100 ரூபான்றான். எல்லா காய்கறியும் பயங்கர விலை வைக்குது. இப்படி இருந்தால் எப்படி மக்களை வாழ முடியும்? ஏதோ சமாளிக்கிறோம். பரவாயில்ல. விலைவாசியெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம சம்பாதிக்கிறது அது பத்தாது. ஆனால் இப்போ இருக்கிற விலைவாசிக்கு அதெல்லாம் பத்தாது. இல்லை பார்த்தீங்களா, பூண்டுலாம் நிறைய ரேட் இருக்குது. அந்த மாதிரி தான். எனக்கு நாங்கள் வண்டி எடுக்கும்போது 70 ரூபா வித்த கேஸ் 90 ரூபா 50 காசு விற்கிது. பார்த்துங்க. வேற எல்லா இடத்துலயும் எப்படி இருக்கு? எல்லா இடத்துலையும் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு வெங்காயம் 1 கிலோ எடுத்துங்க 90 ரூபான்றான். தக்காளி 60 ரூபா 70 ரூபான்றான். இதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது? வண்டி காலையில் 9 மணிக்கு எடுத்து போட்ட வண்டி இது வரைக்கும் 10 ரூபா போனி பண்ணுது. இந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ணுறோம் சொல்லுங்கள்? 20,000 இருந்தாலும் குடும்பமே பண்ண முடியும், இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. கஷ்டமா தான் இருக்கு. இப்போ மாசம் எவ்வளவு செலவாகுது? இப்போ நீங்க ஒரு பட்ஜெட் போட்டு வச்சிருப்பீங்க. 20 ரூபாய்க்கு மேல ஆயிடுது. 30 ரூபா மேல ஆயிடுது. அதுக்கும் டாக்டர் கிட்ட எல்லாம் போகணுமே. பேஷண்ட் இருக்காங்க வீட்டுல. சமாளிக்க முடியலப்பா. தேர்தல் வரப்போ மட்டும் வாக்குறுதி நிறைய கொடுக்கும். ஆமா தராங்க. எங்க அது பின்படுத்தினா தானே? விலைவாசி அதிகமாக தாங்க இருக்கு. ஒன்றும் சமாளிக்க முடியல. வேற என்ன பண்றது? இந்த மாதிரி நாங்கள் வாழ்வாதாரம் என்ன பண்ணுறது? எங்களுக்கு நலவாரி எதுவும் கிடையாது. நாங்கள் எங்கே போகிறது? யாரை போய் கேட்குறது சொல்லுங்கள்? மக்கள் கண்ட ஆட்சி தான். மக்கள் கண்டி செயல்படுறோம். அப்படி சிறப்பாக ஒன்றும் இல்லையே. எதுவும் செயல்படலையே. ஒன்றும் செயல்படலை. கொடுத்த வாக்குறுதியும் கரெக்டாக நிறைவேற்றிட்டாங்க. எனக்கு அதை போய் சொல்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. வாக்குறுதியே வரல. எங்களுக்கு முதல்ல எல்லாம் பார்க்க சொல்லுங்கள். ஆட்டாது ஏன் கட்டுப்படுத்த முடியல? கட்டுப்படுத்த முடியலன்னா இது வரைக்கும் யாரும் வந்து பண்ணல. இப்ப விஜய் வரன்னு இருக்கிறாரு. அவர் வந்தாலாவது எங்களுக்கு மாறும்னு நாங்க நினைக்கிறோம். ஆமா கண்டிப்பா மாறும். முடியல ரன் பண்ணிட்டு தான் இருக்கோம். என்ன பண்றதுப்பா? நகை மாசமான நகை வைக்கிறது, மூட்டுறது, அதான் வேலை எங்களுக்கு. என்ன பண்றது? அடுத்து இப்ப இதே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த எல்லாம் யோசிக்க முடிய மாட்டேங்குது. ஆமா அதான் தெரியலையேன்னு. அடுத்த ஆட்சிக்கு யாரும் வந்தாதானே. விலைவாசி பயங்கரமா இருக்கு. அதிகமா மினிமம் ஒரு குடும்பம் ஒரு நாளைக்கு ஓட்டனா மினிமம் சார்ஜ் ஒரு 700 ரூபாயில பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இருக்குது. இல்லை பார்த்தீங்களா, பூண்டுலாம் நிறைய ரேட் இருக்குது. அந்த மாதிரி தான். தக்காளி மழை பெஞ்சா கூடியிருக்கு. ஆமாம், தக்காளி இப்போ வெங்காயம்லாம் பாருங்களேன் ரேட்டு. அப்படி ஒரு மழை பெஞ்சா எல்லாம் ஏறிக்கினே தான் போகுது. இதை வந்து கவர்மெண்ட் வந்து சமாளிக்கலாம். அந்த விஷயம் வந்து சமாளிக்க முடியலன்னு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட்டு நினச்சா எல்லாத்தையும் தான் சமாளிக்கலாம். இந்த மழை வந்தால் வண்டியே ஓட மாட்டுது. நம்ம வீட்டில் ஒரு நாள் இருக்கிறோம். நம்மளுக்கு யாரும் அது வந்து யாருமே தரப்போகிறது இல்லை. நம்ம சம்பாதிக்கிறது, நம்ம கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நம்ம குடும்பத்தையும் நம்மளையும் பார்த்துக்க முடியும். இலவசம் எதுவும் கேட்கறது இல்லையே. இப்போ இலவசம் கொடுக்கறனால தான் எங்களுக்கு பற்றாக்குறையாக இருக்குது. அதனால தான் வந்து இப்படி இருக்கும். நிதி பற்றாக்குறைனால நாங்கள் வந்து கரண்ட்டில் இருக்கட்டும் மற்ற எல்லா விஷயத்துலையும் கூட்டுறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அதிகமாக தான் இருக்குது. கரண்ட் பில்லேருந்து எல்லாமே அதிகமாக, எல்லாமே அதிகம்தான். விலைவாசி ஏறி போச்சு. இன்னும் ஜனங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஏழைங்க தான் கஷ்டம். கவர்மெண்ட் சிறப்பாக செயல்படுது. ஏதோ வாக்குறுதி பண்ண அப்படி சரியாக செய்யல.